நாளைக்கு ஆண்டவர் இதை உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுவாரியா? யாரை அழைச்சிருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, எல்லா கோத்திரத்துல இருந்து ஒரு கோலுங்களை வாங்கல, ஒவ்வொரு ஸ்டாஃபுங்களை வாங்க, அந்த கோல்களை எடுத்துன்னு வந்து உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட வெயின்றாரு. அதே மாதிரி ஆரோன் கிட்டையும் ஸ்டாஃப் வாங்கிட்டு ஆரோன் பேர் எழுது, ஒவ்வொருத்தருடைய பேரை எழுதி தேவனுடைய சமூகத்தில் போய் வை. உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் என்னை உண்மையா அழைச்சிருக்கிறாரா அழைக்கலையா, இந்த ஒரு இதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரா, என்னை டாக்டரா அழைச்சிருக்கிறாரா, என்னை நர்ஸா அழைச்சிருக்கிறாரா, என்னை இன்ஜினியரா அழைச்சிருக்கிறாரா, இல்லை என்னை ஊழியக்காரனா அழைச்சிருக்கிறாரா, என்னை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு, என்னை ஒரு பிசினஸ் மேனா அழைச்சிருக்கிறாரா, எதுக்குன்னா இருக்கட்டும், நீங்க கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னா துளிர்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல நீங்க போவாம மனுஷனுடைய ஒப்பீனியனை நீங்க கேட்கறதா, ஏன்னா ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரா சொல்லுங்க பிரதர்னு போய் தலையை ஆடு போய் விடுற மாதிரி விடக்கூடாது. தேவனுடைய சமூகத்துக்கு போங்க. யாருமே அழைச்சிருக்கிறாருன்னு தேவன் சொன்ன உடனே, தேவன் மோசே மூலியமா சொன்ன உடனே யாருமே போய் எல்லாருமே புலம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. பைபிள் சொல்லுது, தேவன் மர்மரிங், புலம்புறானுங்க, என்னடா இவனை ஒண்டிதான் அழைச்சிருக்கிறாரா அப்படின்னு. ஆமாயா, ஆண்டவர் ஆரோனை தான் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த துறைக்கு, எதுக்கு? ஊழியத்துக்கு. அவன் ஹை பிரீஸ்டா இருக்கணும்ன்றது ஆண்டவருடைய திட்டம் இல்ல. அவங்கிட்ட என்ன பெர்ஃபெக்ட் இருக்கு, அவங்கிட்ட என்ன ஹோலி இருக்கு, அவன் இவன் என்னன்னா பேசு. ஆண்டவர் உன்னை அழைச்சார்னா அதை நிரூபிப்பார். அவர் நிரூபிப்பார். அவர் இல்லப்பா நீ விசுவாசத்தில் அப்படியே போயினேரு அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார், நிரூபிப்பார். நீ தான் அவருக்கு வேணும்னா நிரூபிப்பார். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணிடுறீங்க? மனுஷங்கிட்ட போயிடுறீங்க. அவன் சொல்லுவான், உனக்கு ஊழிய அழைப்பு இல்லை, உனக்கு இதுக்கு அழைப்பு இல்லை. அவன் ஒரு புது கவுன்சிலை கொடுப்பான். நீ அவர் சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஆள்பா, வயசுக்கு வந்துட்டுக்கிறாரு, அதனால என்ன பண்ணலாம், அவர் சொல்றது கேட்கலான்னு சொல்லிட்டு மண்டியை போட்டு குழப்பின்னு நீ போவ. அதுக்கப்புறம் திரும்பி பாதியில நீ ஒடியாருவ. இல்ல ஆண்டவர் என்ன இதுக்கு தான் அழைச்சிரு. இது குழப்பம். ஆண்டவர் உன் மேல ஒரு திட்டத்தை வச்சு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு, அது உன் வாழ்க்கையில் நிரூபிக்கணும். நிரூபின்னு கேளு. ஏன் வேற தப்பான வழியில போயிடுவல? நிரூபின்னு கேளு. ஆண்டவர் உனக்கு வார்த்தைனாலும் ஊழியக்காரங்க மூலியமாவும் வேற யாருக்கிட்டையும் போய் ஸ்பிரிச்சுவலான மேன் கிட்ட போய் உட்காருங்க, தேவன் அவங்கள பயன்படுத்துவார் உங்களுக்கு. ஆனா நீங்க எங்க போவீங்க? பெரிய தத்துவ ஞானி புக் எடுத்து பச்சுனுப்பீங்க. அழைப்பை புரிந்து கொள்வது எப்படி அப்படின்ட்டு எதனா ஒன்று சொன்னானாக்கா அத்தை போய் புடிச்சுக்குவீங்க. நீங்க தப்பா போறதுனால தப்பான வழி. எவனா ஒருத்தவன் ஆண்டு அழகிலப்பா அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்ப ஆண்டு அழகிலையா, இவரும் ஊழியக்காரர் தானே. சில ஊழியக்காரங்க சொல்லுங்க, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்கிட்ட போங்க. இல்லையா அதுவும் உனக்கு கன்ஃபியூஷன், ஸ்ட்ரெயிட்டா கடவுள்கிட்ட போ. தேவன் அதான் பாருங்க, ஸ்டாஃப்களை ஒவ்வொரு பேருங்களை எழுதிட்டு உடன்படிக்கை தேவ பிரசன்ன அந்த கர்டன் மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் வச்சிடுறாங்க. ஒரே ராத்திரியில ரிசல்ட் வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரே ராத்திரியில ரிசல்ட் வந்துச்சு.